ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதராசி மூவிக்கு இன்றைக்கி வந்திருந்தேன். ஸோ மூவி எப்படி இருந்துச்சுன்றது சொல்கிறேன். இந்த மூவி எங்கே பார்த்தேன் அப்படின்னா, பெங்களூரில் கருடா மாலில் பார்த்தேன். நான் ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணியிருந்தேன் காலையில். வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. சரி, அதை விட்டுடலாம் ஒரு பக்கம். மூவி எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி பேசலாம். ஸோ சிவகார்த்திகனுடைய மூவி. ஏஆர் முருகதாஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து தமிழில் வந்து திருப்பி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் பண்ண படங்கள் லைக் கத்தி, துப்பாக்கி, ஏழாம் அறிவு, இப்போ தர்பார், அப்புறம் சல்மான் கானை வச்சு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணார். ஸ்பைடர்லாம் பண்ணியிருக்காரு. பட்டு நம்ம ரொம்ப ஃபேவரட் மூவின்னு நம்ம கேட்டால் நம்ம கத்தி, துப்பாக்கியை சொல்லுவோம், ஏழாம் அறிவு சொல்லுவோம், கஜினியை கூட சொல்லுவோம். நல்ல படங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்த ஒரு சில அவர் இல்லாமல் போயிட்டார். ஒரு மாதிரி அவர் ஏஆர் முருகதாஸ்ன்ற ஒரு ஆள் ஒரு கட்டத்தில் பீக்கில் இருந்தவர் ஒரு டைமில். இப்போ இல்லாமல் போயிட்டார். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போய் உட்காந்துட்டு இருந்தோம். எப்படி இருக்குது படம் அப்படின்னா, படம் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து கொஞ்சம் லவ், ஒரு காமெடின்ற பேரில் கொஞ்சமாக அது படத்துக்காக அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃபோட ஃப்ளோவுக்காக ஃபஸ்ட் ஹாப்பில் எதை ரிவீல் பண்ணக்கூடாது, படம் ரீலான்ற மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனால் செகண்ட் ஹாப்பில் மட்டும் படம் உண்மையே சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி அனிருத்தோட பிஜிஎம் தரமாக இருந்துச்சு. பிஜிஎம் எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய பிஜிஎம் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வில்லன் 2 வில்லன் மெயின் வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே செப்பரேட்டான ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கே ஒரு மாதிரி ஒரு சீனில் ஒரு மாதிரி பிஜிஎம் இருக்குது. எனக்கு ஒரு 2-3 பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து கண்டிப்பாக இது வந்து முருகதாஸ்க்கு வந்து ஒரு கம்பேக்கான படம் தான். ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள் இந்த படத்தை. என்ன சொல்லலாம், சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. படம் தாராளமாக போய் பார்க்கலாம். ஃபைட் சீன்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கு. ஹைலைட்டு உண்மையாகவே அனிருத்தோட மியூசிக்கு ப்ளஸ் முருகதாஸ் டைரக்ஷன். இதோடு தாண்டி ஒன்று சொல்லணும்னா, படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாருமே சூப்பராக பண்ணிக்கிறாங்க. மெயினாக அந்த 2 வில்லன்களும், அப்புறமா சிவகார்த்திகேயன் ஆக்டிங் உண்மையாக வேறு லெவல். எப்படி ஒவ்வொரு படத்தில் ஒரு அந்த ஆக்டரை டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ண வைப்பாரோ, இதுலேயுமே வேறு லெவல் ஆக்ட் பண்ண வச்சுருக்கிறாரு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தாராளமாக போய் படம் தேட்டரில் பாருங்கள். நான் இந்த படத்தோட சாங்ஸ் இல்லை மியூசிக் எதுவுமே ஆட் பண்ணல, பிகாஸ் காப்பிரைட் வந்துடும்னு சொல்லிட்டு சும்மா அந்த டைட்டில் மட்டும் எடுத்து தான் நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி மூவி ஃபஸ்ட் ஷோ போனால், ஆக்சுவலி மூவி எல்லா மூவிக்கும் நான் போவேன். நான் வெளியில் வந்து ஒரு யூடியூபர். ஸோ வெளியில் போனால் ஒரு வீடியோ எடுக்கிறது, எங்கே போனாலும் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து ஒன்று போடுறது, சும்மா அப்படி போயிட்டுருந்தேன். நானே ஃப்ரெண்டும் போயிட்டு கடைசியில் வெளியில் ஒரு ஸ்லோ மோஷனில் 2 பேர் நடந்து வந்துவிட்டோம். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப்ன்றது பிரித்து பார்க்கறத விட மூவி நல்லா இருந்துச்சுன்னு கேட்டால் சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ்னு கேட்டால், அனிருத்தோட மியூசிக்கு, ஃபைட் சீன்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்டிங் செகண்ட் ஹாஃப் பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற கொஞ்சம் லவ் சீன்ஸு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இல்லை. அது மட்டும்தான். மற்றபடி படம் உண்மையாக நல்லாயிருக்கு. போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை.